ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேம் 60 மணி 9:45 ஆகுது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் என்னென்னு. பருப்பு அடை தோசை தான். இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிறேன். அது பருப்பு அடை தோசை தான். வந்து காட்டில் வீடியோ மாவு அரைக்கிறேன். நான் வந்து வாயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 3/4 டம்ளர் ரேஷன் பச்சரிசியும் ஒரு 1/2 டம்ளர் ரேஷன் பருப்பு, 3/4 அரிசி, அரை வந்து ரேஷன் பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நைட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், அது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டாச்சு. வெங்காயம் போட்டுட்டேன். எல்லாமே சேர்த்து அரைச்சி சின்ன வெங்காயம் ஒரு 4-5, இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, பூண்டு, கருவேப்பிலை கூட ஒரு கொத்து, எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி திக்னஸில் வந்து மெல்லிசாக தோசை ஊற்றும்போது நல்லா வரும். அதை அப்படியே ஊற்றிருக்கேன் பாருங்க. அடுத்து இங்கே என்ன சட்னி பண்ணியிருக்கேன்னா, பீர்க்கங்காய் வந்து முழுசாக ஒரு பீர்க்கங்காய் இருந்தது. அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஒரு 3 பதை வச்சு சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷுக்கெல்லாம் இந்த மாதிரி தோசை மாதிரி வார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசாக முருகலாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுங்க. ஒரு அடை மாதிரி வேணும்னா கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். வெங்காயம் வேணாலும் போடலாம். பட் வெங்காயம் போடாமே ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக. பார்த்தா தெரியுதா பாருங்கள், இப்படி மொறுன்னு இருக்கா தோசை. அப்படியே எடுத்து வச்சுப்போம். நல்லா முறுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸாக தான் இருக்கணும். அதாவது அரிசி கொஞ்சம் கூடையும் பருப்பு கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா மேலே கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா வராது. நல்லா எவ்வளோக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கணும். கூடவே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். சூப்பரான ஒரு பருப்படை, ரேஷன் பருப்படை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரேஷன் ஐட்டம் தான் போட்டிருக்கோம். இப்போது கூட சட்னி, ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி. இந்த சட்னி எடுத்து வச்சுக்கோம். இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிம்பிளான சமையல் தான். ஏன் கேட்டிங்களா, டின்னர் பாக்ஸ் கட்டுற வேலை இல்லை. என் பையனுக்கு லீவு தானே, அதனால் சரி இந்த 2 பேர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எங்கள் வீட்டில் நான் எங்கள் பொண்ணு தான். சாதம் வந்து இப்போ தான் ஒரு 1/2 அழகு கழுவி வச்சுருக்கேன். வெந்துட்டுருக்குது ரைஸ் குக்கரில். சூடாக இருக்கும்னு கொஞ்சம் லேட்டாக வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு அவரைக்காய் தான் வந்துட்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட இது சூப்பராகவே இருக்கும். அது அடுத்து இங்கே வந்துட்டு ரசம் இருக்குது. அடுத்து இங்கே வந்து 2 முட்டை வந்து இது மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டு, அடுத்து வந்து காலையிலேயே செய்த பீர்க்கங்காய் துவையல், பருப்பு தோசைக்கு பண்ணது இருக்குது. சாரி, சட்னி, தேங்காய் வச்ச சட்னி பண்ணேன். அதே இருக்குது. நான் பேசி சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு குழம்பு வைக்கல. அடுத்து இங்கே வந்து நேற்று வச்ச சோயா சாங்ஸ் மீல் மேக்கர் கிரேவி கொஞ்சம் இருக்க பொண்ணு சப்பாத்தி சாப்பிட எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அப்புறமா நேற்று வச்ச கருவாட்டு துண்டு 2 பீஸ் கிடக்கு. அவ்வளோதான். இங்கே வந்து மோர் இருக்குது. வீட்டில் ஒரு மோர், அவ்வளோதான். இவ்வளோ இருக்குது. இதே போதும், சாப்பிட முடியாது. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ சாப்பாடு போட்டாச்சு. சாதம், அவரைக்காய் பொரியல், கருவாடு துண்டு, முட்டை வறுவல், பீர்க்கங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு அடுத்து ரசம் ஊற்றிப்பேன். முடிஞ்சால் மோர் குடிச்சிடுவேன். இதான் உங்கள் வீட்டில் சமையல். பாய், சாப்பிட போகிறேன். டாட்டா.